ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். நீங்க பேசக்கூடாது, ஏன்னா இந்த vlog வந்து லேடிஸ் ஸ்பெஷல். அதனால வந்துட்டு அவருக்கு இங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ வேணா ஒரு விஷயம் வேணா பண்ணலாம். ஜெனரல் ஆடியன்ஸா ரியாக்ட் பண்ணலாம், ஜெனரல் ஆடியன்ஸா கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து ஈய क्वेश्चन. உங்க எக்ஸ்டென்ஷன் ஹேர் எங்க வாங்குனீங்க, உங்க எக்ஸ்டென்ஷன் ஹேர் பத்தி சொல்லுங்க. சோ இது ஓரியன்டடான வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு ரிப்ளை கூட போட்டிருந்தேன், தொடர்ச்சியா ஒரு சிஸ்டர் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் ரிப்ளை போட்டிருந்தேன், சிஸ்டர் நான் இங்க ரொம்ப பிஸியா இருக்கேன், அபுதாபி போனா ரொம்ப வெட்டியா இருப்பேன், நான் அங்க போய் உங்களுக்கு எல்லா பதிலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ என்கிட்ட இருக்கிற ஹேர் எக்ஸ்டென்ஷன் நான் எங்க வாங்கினேன், என்ன நான் வச்சிருக்கேன், அதை மட்டும் நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? சோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவோ படிச்சு சொல்றேங்க, பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே பளிச்சுன்னு தெரியும் நிலா, பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. எவ்வளோ சொல்றேன், பகல்ல வீடியோ எடுக்கலாம்னா நான் தனியா என்னங்க பண்ண முடியும்? நான் தனியா வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அதனால இவருக்காக வெயிட் பண்ணோம்னா இந்த மாதிரி 7 மணி 8 மணி போலதான் vlog எடுக்கிறதா இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து vlog குள்ள போலாம். லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே வச்சலாமா? ஓகே 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 ஓகே. அதுவும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. சரி, ஓகே, அவன் ஜாலியா இருக்கான். ஓகே, ஹேர் எக்ஸ்டென்ஷன் நல்லா பாத்துக்கோங்க. இதுவுமே எக்ஸ்டென்ஷன் ஹேர் தான். இதெல்லாம் வந்து டெம்பரவரி எக்ஸ்டென்ஷன் ஹேர். ஓகேங்களா? நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம வாங்கிக்கலாம். நம்மளோட ஹேர் எவ்வளவு லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு தான் வந்து நான் மேக்சிமம் போய் வாங்குறது. அப்பதான் வந்து தெரியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து டி நகர்ல போத்தீஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ போத்தீஸ்க்கு கீழே வெளியில பிளாட்ஃபார்ம் ஷாப்ல நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வித்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய். ஸோ அந்த ஹேர் தான் இது. எல்லா இடத்துக்கும் ஹேர் கேரி பண்ண மாட்டேன், அதாவது அங்கங்க வாங்கி வச்சிருவேன். ஸோ இந்தியாவில் ஒன்று இருக்கும், அபுதாபியில். ஜெனரல் ஆடியன்ஸா ஏதாவது கேள்வி கேட்க விருப்பப்படுறீங்களா? கேள்விகள் ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரும், எங்கிட்ட இருந்து ஒண்ணும் இல்லை இப்போதைக்கு. ஓ சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதோட பிரைஸ் வந்து 60, 70, 80 ரூபாய் அவ்வளவுதாங்க. குட்டி ஹேர். ஓகேங்களா? மேக்சிமம் இந்த பாருங்க 60 ரூபாய்ன்றதுனாலதான் கேள்வி இல்ல. இதே 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு தேவையா இங்க முடியும். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் செல்லம்மா, நான் எப்படிப்பட்ட ஆளு, எந்த மாதிரி வாங்குவேன்னு தெரியும் இல்லையா? சோ இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் நீட்டா, கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மியா வேணும் அப்படி சொல்லிட்டு வாங்கினது. சிக்கு விழுகாம இருக்கிறதுக்காக பின்னல் போட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன். எப்ப தேவையோ அப்ப இதை எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்ப இதெல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க, இப்பெல்லாம் விட்டுட்டேன். இப்ப இந்த ஒரு ஹேர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் காம்பாக்டா கியூட்டா இருக்கு, அதனால. ஓகேங்களா? சோ ஓகே, இது என்னோட ஃபேவரட். அழகா போட்டுமா ஒரு இது வந்து ஜூமிங்ல வருமா? ஜூம் பண்றீங்களா? ஓகேவா? சோ இது வந்து கேட்ச் கிளிப்புங்க. கேட்ச் கிளிப் பின்னாடி இந்த மாதிரி ஹேர் வச்சிருக்காங்க. இந்த ஹேர்ல வந்து நான் 3 பேட்டர்ன் வச்சிருக்கேன். இந்த பேட்டர்ன் வந்து சில்கி ஹேர். ஓகேங்களா? ஆனா இந்த ஹேர் வந்து கொஞ்சம் பிளாக்கா இருக்காது, கொஞ்சம் ப்ரௌனா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து குட்டியா சில்கி ஹேர். இது நம்ம பாத்தீங்களா, இப்படி நம்ம சீவி விட்டாலே ரொம்ப கியூட்டா அழகா நின்றோம். பெருசா இதுல வந்து சிக்கு விழுகாது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அபுதாபில வாங்கினேன். அபுதாபில எங்க வாங்கினேன் அப்படின்னா மதீனா ஜயத்ல, அபுதாபி மதீனா ஜயத் ஷாப்பிங் சென்டர்ல குட்டி 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 ஷாப்ஸ் நிறைய இருக்கு பாத்தீங்களா? அங்க நீங்க போனீங்கன்னா விதவிதமா ரகரகமா ஹேர் கிடைக்கும். முன்னாடி என்னோட பழைய vlogல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது லிங்க் கூட இப்ப தேடி எடுக்க முடியல, ஏன்னா அடி பாதாளத்துல இருக்கு. ஸோ அங்கதான் வாங்கினேன். இதோட பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கும் போது 40 கிராம்ஸ் கொடுத்து நான் வாங்கினேன். ஓகேங்களா? எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் நான் சொல்றேன், ரொம்ப பழசெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஸோ அதுதான் இது. இதுலயே இன்னும் கூட கொஞ்சம் கீழே இன்னும் வர மாதிரி பிளாக் கலர் ஹேர்ல இன்னும் கொஞ்சம் கீழே மட்டும் கேர்லியா வர மாதிரியும் வாங்கியிருக்கேன். சேம் கேட்ச் கிளிப் தான். அது வந்து ஒரு வீடியோல கூட நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அபுதாபி ஷாப்ல தான் வாங்கினேன். இந்த மாதிரி வந்து டி நகர்லயும் நிறைய கிடைக்குதுங்க. நீங்க குட்டி குட்டி ஷாப்ஸ்ல தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பிரவுன் கலர்ல, ரொம்ப டென்ஸா இல்லாம ஓரளவுக்கு. இங்க இதுலயே வந்து 3 செல்லமா, கேன் யூ ஜூம் செல்லமா? ஓகே,
3 கேட்ச் கிளிப் இருக்கு. 3 தெரியுதா செல்லமா? ஓகே, இந்த மாதிரி 3 பின் இருக்கு இல்லையா? சோ இதுதான் பாருங்க. இதுவுமே என் சைஸுக்கு ஆக்சுவலா இது நீட்டா தான் இருந்தது. நான் என் சைஸுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம பாதி முடி எடுத்து இப்படி முன்னாடி வச்சுட்டு உள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம முடியத்துக்கு இப்படி பின்னாடி போட்டுட்டோம்னா உள்ள நம்ம வைக்கிறதே தெரியாது. ஆனா என்ன, இந்த முடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியில போகும்போது அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து சேலஞ்சிங்கே என்ன அப்படின்னா, நம்ம முடி கலரும் இந்த முடி கலரும் மேட்ச் பண்ணணும். மேட்ச் ஆகாது, ஏன்னா இது பிரவுன் கலர் பாருங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கேட்ச் கிளிப் எல்லாம் இது நிக்காதுங்க. நம்ம கூட கொஞ்சம் பின் எல்லாம் போட்டு நல்லா சொருகி வச்சு அதுக்கு அப்படிதான் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். சோ போனிடெயில் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நோ பெயின் நோ கெயின். ஆமா, வீடியோ அழகா வரணுமா இல்லையா, கியூட்டா இருக்கணுமா இல்லையா, அப்ப சில விஷயங்கள்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் இந்த வீடியோ பண்றவங்களுக்கு செட் ஆகுங்க. நார்மலா இருக்கவங்களுக்கு ஆக்சுவலா இது தேவையே கிடையாது. எல்லாம் அவங்க நார்மலாவே பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க எல்லாரும். ஓகே, நெக்ஸ்ட் ஹேர் பாருங்க. எப்படி எல்லாம் வந்து போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா சிக்கு விழுகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுவும் அதே மாதிரியான ஒரு ஹேர் தான். இது கொஞ்சம் டென்ஸ் கூட இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி யூ கட் வரும். இதுல பாருங்க கேட்ச் கிளிப் எத்தனை வச்சிருக்காங்க. 1 2 3 4 5 6 வச்சிருக்கு. இதுல தெரிதா செல்லமா? இது வந்து இதுல மெயின்டெனன்ஸும் இருக்குதுங்க. இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டி வச்சுட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சிக் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃபரன்ஸ் இந்த ஹேருக்கும் இந்த ஹேருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி பேட்டர்ன், சில்கி ஹேர், பிரவுன் கலர் தான். பட் இது வந்து கொஞ்சம் டென்ஸ் கம்மியா இருக்கும், இது கொஞ்சம் டென்ஸ் கூட இருக்கும். மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, கண்டிஷனரோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிற அந்த சீரம் அதெல்லாம் ஏதாவது வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே கழட்டிட்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படிதான் வந்து எனக்கு பார்லர்ல சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்லர்ல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி அவங்க மூலியமா நான் இதை வாங்கினேன். சரிங்களா, இது இந்தியால வாங்கினது. இதோட பிரைஸ் தெரியலங்க, எனக்கு மறந்து போச்சு. இந்த ஹேர் இது வந்து பிளாக் கலர்ல கீழே கொஞ்சம் நல்ல கேர்ள்ஸா வரும். இது வந்து எப்போ வச்சேன், என் தங்கச்சி பொண்ணு சடங்குக்கு வந்துட்டு இது வந்து வாங்கினேன் நான். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிற அந்த பார்லர் மூலியமா தான் வாங்கினேன். ஸோ அதை இதெல்லாம் வச்சுட்டு தான் என்னோட ஒரிஜினல் ஹேர்ல செட் பண்ணி நான் வந்து சூப்பரா இப்ப ஜடெல்லாம் பின்னி வைக்கிறாங்க இல்லைங்களா, சோ அந்த மாதிரி பண்ண நானு. அவங்களுமே அதான் சொன்னாங்க, ஒரு 2 வாட்டி 3 வாட்டி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கன்னாங்க. பட் நம்ம கிட்ட மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. சோ என்ன பண்ணுவேன், ஒரு கவர் எடுத்து எல்லாத்தையும் இப்படி போட்டு அப்படியே பத்திரமா வச்சுப்பேன். இதெல்லாம் இப்ப நான் யூஸ் பண்றது இல்ல. எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் தான் ரொம்ப பத்திரப்படுத்தி வைப்பேன். இதுதான் மெயின்டெனன்ஸ். இதை விட வேற என்ன மெயின்டெனன்ஸ்? இதெல்லாம் பயங்கர பொக்கிஷமா அவ்வளோ கேர் பண்ணிலாம் வைக்கிறாங்க. பட் எனக்கு அந்த அளவு கேரிங் இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி அட்டாச்மெண்ட்ஸ். நம்ம பின்னல் போட்டதுக்கு அப்புறமா கீழே வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கும் இல்லையா, ஸோ அப்ப நம்ம இதெல்லாம் எடுத்து அப்படியே டேப் மாதிரி போட்டு ஒட்டி அந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன். ஸோ இதெல்லாம் கூட முன்னாடி டிக்டாக் இருக்கும்போது வச்சிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் வந்து வைக்கிறது இல்லை. ஓகேங்களா, அப்புறம் வேற என்ன சொல்லமா, பாருங்க இது 1 more, அவ்வளவுதான். ஸோ இங்க இருக்கிற ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு செட்டு, இந்த செட்டு, அப்புறம் இந்த மாதிரி கேட்ச் கிளிப் செட்டு, இதெல்லாம் வந்து இந்தியாவில் வச்சிருப்பேன் நான். இது ஒரு செட் 2 செட் வச்சிருப்பேன் நான். ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சது என்னுடைய ஹேர் எக்ஸ்டென்ஷன். இவ்வளவுதாங்க இப்போதைக்கு இங்க என்கிட்ட இருக்கிற ஹேர் எக்ஸ்டென்ஷன். அவ்வளோ அங்க பார்த்தாலுமே அவ்வளவுதான். இது ஒண்ணு அவ்வளவுதான் வச்சிருக்கேன், முடிஞ்சது. ஹேர் ஸ்டைல் வீடியோவும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் ஆல்ரெடி அது 2 வாட்டி vlogல அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த vlog உனக்கு நீ போட்டுட்ட, அடுத்த vlog நான் போடுறேன். ஓகே फ्रेंड्स, அடுத்த vlog என்ன அப்படினா சொல்ல என்கிட்ட இது மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் போயிட்டு காட்டலாம் பார்த்தா என்கிட்ட என்ன இருக்கு, சட்டப்பட்டு தான் இருக்கு. அது ஆல்ரெடி நான் வந்து போட்டுட்டேங்க ஹேர் ஸ்டைல் வீடியோலாம். அப்படி அதையும் மீறி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற ஒரு வீடியோல கண்டிப்பா போடுறேன். ஏன்னா நான் ஹேர் கட் பண்ற பிளான்ல இருக்கேன். இன்னும் நான் கட் பண்ணல. கட் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பா இந்த ஹேர் எப்படி செட் பண்றேன், ஹேர் ஸ்டைல் எப்படி போடுறேன் அப்படிங்கறத நான் வேற வீடியோல போடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி உங்கள் கூட சேர்ந்து நானும் இந்த கேமரா எடுக்கும்போது வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் என் பேண்ட் ஷர்ட் கலெக்ஷனோட இல்லை வேற ஒரு கலெக்ஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களை நான் சரவணன். பை பை.